जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தமத் தேர்தல் முறை. பக்குவம் செய்த பின் பொறுப்பு தருக. எந்த கட்சியின் கையில் அதிக பணம் இருக்கிறதோ பொய்யையோ மெய்யையோ பெருசுபடுத்தி பிரச்சாரம் செய்து ஜனங்களின் மனசை வசியப்படுத்தும் பிரபல பத்திரிகைகள் இருக்கின்றனவோ, பேச்சாளர்கள் என்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எந்த கட்சியிடம் குழந்தை பிராயத்திலேயே மனசில் கல்வி என்ற அமிர்தத்துக்கு பதில் அரசியல் விஷத்தை ஏற்றி விடுகிற வித்யாசாலைகளில் அதிக ஆதிக்கம் இருக்கிறதோ, அதுவே கிரமமற்ற வழிகளால் தன்னை பெரிய கட்சியாக மாற்றிக்கொள்ள நிறைய இடம் இருக்கும் போது ஜனநாயகம் என்பது வெறும் போலியாகவே ஆகிவிடவும் கூடும். அந்த ஸ்திதிக்குத்தான் நாம் போகிறோமோ, அந்த ஸ்திதிக்குத்தான் நம்மவரே நம்மை கொண்டு வந்து விட்டு கொண்டிருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. நல்ல எண்ணத்தில்தான் இப்படி செய்ய முனைந்திருக்கிறார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் நல்ல எண்ணம் என்பது யுத்தமான நடைமுறைக்கு ஒத்துவராது என்றால் அதனால் என்ன பிரயோஜனம்? நல்ல எண்ணம் கொண்டவர்களானாலும் அவர்களுக்காகவே தாங்கள் செய்வதன் விளைவுகள் புரியாமல் போனாலும் இப்போது பல அறிவாளிகள், அரசியல் நிர்ணய சபை அக்ராசனரும் கூட நடைமுறையில் இது இப்படியான தவறான விளைவுகளை ஏற்படுத்த கூடும் என்று எடுத்துக்காட்டிய பிறகும் காதில் போட்டுக்கொள்ள மாட்டோம் என்றால் என்ன பண்ணுவது? ஒரு வியாதிக்காரனை நன்றாக தேற்றிவிட்டு அப்புறம்தான் அவனிடம் வீட்டு பொறுப்பை தரலாம். ஒரு குழந்தையை அறிவு, மனஸ், தேகபலம் எல்லாவற்றிலும் நன்றாக வளர்த்து அப்புறம்தான் அதனிடம் பொறுப்பு தரலாம். பிரியம் இருக்கிறது என்பதற்காக ஒரு நோயாளியிடமோ குழந்தையிடமோ வீட்டு பொறுப்புகளை கொடுப்பார்களா? சாப்பாட்டு விஷயம் கூட இப்படித்தான். நோயாளியிடம் பிரியம், குழந்தையிடம் பிரியம் என்பதற்காக அடை, தோசை, பக்ஷணம் என்று திணிப்பார்களா? நம்முடைய பொதுஜனங்களில் பெருவாரியானவர்கள் அரசியல் ஞானத்தில் குழந்தைகளின் ஸ்தானத்தில் இருப்பவர்கள். வெள்ளைக்கார ஆட்சி அறிவு ரீதியில் அவர்களை பலகீனர்களாக, நோயாளிகள் மாதிரி ஆக்கி வைத்திருக்கிறது. இந்த ஸ்திதியில் அவர்களுக்கு தேச நிர்வாகத்தில் பொறுப்பு தருவோம், ஜனநாயக விருந்தை வாயாலும் மூக்காலும் திணிப்போம் என்றால் என்ன பண்ணுவது? முதலில் அவர்களை அறிவு ரீதியில் ஆரோக்கியசாலிகளாகவும் குழந்தைத்தனம் விலகி பக்குவஸ்திதி பெற்றவர்களாகவும் உருவாக்க வேண்டியதே சுதந்திர இந்தியாவின் தலைவர்களுடைய பணி, கடமை. சில ஆண்டுகளில் இம்மாதிரி நம் மக்களின் அறிவு நிலையை மேம்படுத்திய பின்னர்தான் இப்போது வகுக்கப்படுவது போன்ற சர்வ ஜன ஓட்டெடுப்பு முறையை பற்றி சிந்தனை செய்யலாம் என்றே தோன்றுகிறது. ஆனால் ஒரே பிடிவாதமாக இருப்பவர்களிடம் இதையெல்லாம் சொல்லி எப்படி எடுப்படச் செய்வது என்று புரியவில்லை. அவர்கள் போகிற போக்கை பார்த்தால் இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியிலிருந்து மீளப்போகிறோமா என்று இருக்கிறது. மீள்வதா, இன்னும் மோசமாக மாட்டிக்கொண்டு லஞ்சமும் பொய்யும் கட்சி பிரதி கட்சிகளும் வளர்ந்து தேசம் வீணாக போகிறதா என்று பயப்படும்படி சூசனைகள் காணப்படுகின்றன. ஒரு பக்கம் ஜாதி மதம் இல்லாத சமதர்ம சமுதாயம் என்று சொன்னாலும் நடைமுறையில் போகிற போக்கை பார்த்தால் ஜாதி கட்சி, ஊர்கட்சி, தெருக்கட்சி, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் உள்கட்சிகள் என்றெல்லாம் ஏற்பட்டு பணத்தாலும் மோச பிரச்சாரத்தாலும் ஜனங்கள் கட்சிக்கு கட்சி மாறுவதாகவும் அப்புறம் கட்சிக்காரர்களே ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவுவதாகவும். குறிப்பு: அரசியல்வாதிகளின் கட்சி மாறலை பற்றி ஸ்ரீசரணங்கள் கூறியது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் என்பது ஆச்சரியம் ஊட்டுகிறது. இப்படியெல்லாம் எந்த லட்சியமும் இல்லாமல் சுயநலனுக்காகவே அநேகம் பண்ணுவதற்கு இப்போது விதை விதைச்சாச்சோ என்றே தோன்றுகிறது.
ஸ்தல ஸ்தாபன தேர்தல்களில் மட்டும் கட்சி அடிப்படை கூடாது. ஏதோ ஒரு ஊருக்கான சௌகரியங்களை கவனித்து பண்ணித் தருவதில் கட்சி அரசியலுக்கு இடமில்லாததால் இதை கட்சி சம்பந்தமில்லாமலே செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே செய்கிற மாதிரி வெளியிலே காட்டினாலும் இதிலும் பார்ட்டி பாலிடிக்ஸ் நன்றாக புரையோடித்தான் இருக்கிறது என்கிறார்கள். நகரசபை கிராம பஞ்சாயத்து என்ன, வீட்டுக்குள்ளேயே கட்சிகள் வந்துவிட்டன என்று ஒருத்தர் व्यसனத்தையே வேடிக்கை மாறி சொல்லியிருக்கிறார். தேசிய மாகாண அடிப்படைகளில் கட்சி அரசியலை பெருசாக தூபம் போட்டு கிளப்பிவிட்டு அப்புறம் அந்த புகை உள்ளூர் நிர்வாகத்தில் வராது என்றால் எப்படி முடியும்? பழைய தேர்தல் தரும் தேறுதல். இந்த சமயத்தில் பழைய நாளில் பல யோக்கியதா அம்சங்களை, முக்கியமாக தார்மீகமான போக்கை, அர்த்த சுத்தத்தை, மன தூய்மையை வைத்து நடந்த தேர்தலை பற்றி நினைப்பதே கொஞ்சம் தேறுதலாக இருக்கிறது. குறிப்பாக கட்சிகள் பல தினிசில் பணம் பண்ணி அந்த பலத்தில் அபேட்சகரை நிறுத்தி வைப்பது, அவர் கட்சியிடம் வாங்கி கொண்ட பணத்திலேயே ஏப்பம் விடுவது, அல்லது எப்படியும் ஜெயித்தாக வேண்டும் என்பதில் அதற்கு மேல் தானும் சொந்த செலவு ஏகத்தாராக செய்வது, அதாவது கட்சிக்கே பணம் கொடுத்து தங்களை நிறுத்தச் செய்பவர்களும் இருப்பார்கள். பணத்தை சரியான வழியிலும் தப்பு வழியிலும் செலவழித்து ஓட்டு பிடிப்பது, அப்புறம் தான் செலவழித்ததற்கு வட்டியும் முதலுமாக தன்னுடைய பதவிக்காலத்துக்குள் சம்பாதிப்பது, இப்படி தான் கெட்டது போதாதென்று ஜனங்களையும் ஊரையும் லஞ்சத்தால் கெடுப்பது, ஊருக்கு ஊர் எப்போது பார்த்தாலும் கட்சி அரசியலில் சக்தி விரயமாவது என்கிற அதர்ம பட்டாளத்தில் எதுவும் இல்லாத ஒரு முறை அப்போது அனுசரிக்கப்பட்டது என்பதை அறிய ஆறுதலாக இருக்கிறது. கட்சி, பர்சனாலிட்டி என்ற வாடைகளே இல்லாமல் இந்த குறுகிய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தர்மம், நீதி, திறமை, தூய்மை என்கிற பெரிய தத்துவங்களை மையமாக கொண்டே ஒரு தேர்தல் முறை நம்மிடம் இருந்திருக்கிறது என்று நினைக்கவே பெருமையாயிருக்கிறது. பர்சனாலிட்டி என்று வந்துவிட்டால் அப்புறம் அவனவனுக்கும் விருப்பு வெறுப்பு என்று வரத்தான் செய்யும். காரணம் தெரிந்ததும் காரணம் தெரியாததுமாக அநேக ஸ்வய அபிமானங்கள், துவேஷங்கள், பயஸ்கள் ஏற்படத்தான் செய்யும். சிலாசாசன தேர்தல் முறையில் இந்த பர்சனாலிட்டிக்கே இடமில்லாதது ரொம்பவும் விசேஷம். அபேட்சகன் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு நிற்கிறவனும் இல்லை, அதே போல ஓட்டு போடுகிறவன் என்று எவனும் இல்லை. இப்படி இருக்கும்போதுதான் கொஞ்சம் கூட நடுநிலைமை தவறாத நியாய வழியில் ஒரு தேர்தல் முடிவு அமைய முடியும். அவனை இவன் வால் பிடிப்பது, இவனுக்கு அவன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று ஆசை காட்டி பணத்தை காட்டி ஓட் பிடிப்பது ஆகியவற்றுக்கு இடமே இல்லை அல்லவா? ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.